வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க. நல்ல கரங்களா அசைத்து ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. மறுபடி சொல்லுங்க, ஆவியானவரே, 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 உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, அபிஷேகத்தால் நீரப்புமையா. பரிசுத்தத்தோடு ஆராதித்திட சுத்திகரியும் தூய ஆவியே. பரிசுத்தத்தோடு சேர்ந்து பாடுவோம். என்னை சுத்திகரியும் அப்பா. இப்ப ரெண்டு கரங்களை அசைத்து ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. மறுபடியும் ஆவியானவரே, 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 உந்தன் வல்லமையை ஊற்றுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, உந்தன் அபிஷேகத்தால் நீரப்புமையா. இப்ப எல்லா ரெண்டு கரங்களை அசைத்து இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இந்த நாளில், இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் கரங்களை அசைத்து ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. சத்தமாய் ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அற்புதம் செய்கிறவர் நம் மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். அதிசயத்தை செய்கிறவர் நம் மத்தியில எழுந்தருளி இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு தேவ மகிமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அற்புதம் செய்கிறவர் உங்க பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? என் தேவனால் எல்லாம் கூடும். உங்களுடைய கஷ்டங்கள் இன்றைக்கு மாறும், போராட்டங்கள் இன்றைக்கு மாறும்,
தோத்து போன இடத்துல கர்த்தர் ஜெயிக்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. லேகா பரகா தடபா ஷதடபலபோ துனமா ரதடபா ஷேதேனே மேகபரகா தடபலபோ. இந்த இடத்துல நான் சாதாரண ஆளா நான் ஆராதிக்கிறேன். ஒருவேளை நீங்க வேடிக்கை பார்க்கறவங்களா வந்தா நீங்க வேடிக்கை பாருங்க. நான் நல்லா பாடுவேன், நான் நல்ல வார்த்தைகளை சொல்லுவேன், ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க சும்மா கை கட்டி சும்மா யதார்த்தமா பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னால எந்த அற்புதமும் செய்ய முடியாது. அற்புதம் உங்க கையில இருக்குது. இங்க விடுவிக்கிறவர், அற்புதம் செய்கிறவர் இறங்கி இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன், திறமை உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு நீங்க வெறுமையாய் போக கூடாது, அற்புதத்தை பெற்றுக்கொண்டுதான் போகணும். இந்த இடத்துல ஏதோ வந்தோம் போனோம் இல்ல, உண்மையா இருதயத்திலிருந்து நீங்க ஆராதிச்சு பாருங்க. உங்களை படைத்தவரை, உங்களை சிருஷ்டித்தவரை, உங்களை தெரிந்து கொண்டவரை, உங்களுக்கு தரிசனத்தை தந்தவருக்கு, உங்களை பிரித்தெடுத்தவருக்கு உங்களுடைய முழு இருதயத்தையும் கொடுத்து ஆராதிச்சு பாருங்க. இந்த நாள்ல நீங்க விடுதலையை உணர்வீங்க. இந்த நாள்ல அற்புதத்தை உணர்வீங்க. 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு மௌனமா இருக்க வேண்டாம். நல்ல கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. உயர்த்தாதவங்களாம் உயர்த்துங்க பார்க்கலாம். கையை தூக்காதவங்களாம் கையை தூக்குங்க. ரபா ஷகாதா நாமலப ராஜாதி ராஜா இயேசு ஒருவரே, தேவாதி தேவன் இயேசு ஒருவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. 2 கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து லேகா பரகா தடபலபோ துடபா ஷகா தடபலபோ. பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. லேகா பரகா தடபா ஷதா நாமலபோ துடபலா தடபலபோ. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. 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 ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை அசைத்து, நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர் அப்பா. ஹல்லேலூயா. ரகாதானா மஷகாதானா மலபோ ரேதேனே மேகமாரா காதானா மலபோ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றியை செலுத்துங்க. என்னை பாதுகாத்தவரே, என்னை பயன்படுத்துகிறவரே, என்னை தெரிந்தெடுத்தவரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி, நீர் செய்த அதிசயங்களுக்காய் நன்றி, விவரிக்க முடியாத காரியங்களை நீர் செய்ததற்காய் நன்றி. ஓ, இந்த இடத்துல கனி வராதுன்னு சொன்ன இடத்துல நீர் கனிகளை தந்ததற்காய் உமக்கு நன்றிப்பா. இனி எந்த ஒரு நன்மையும் தோன்றாதுன்னு சொன்ன இடத்துல நன்மைகளை காண செய்ததற்காய் உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு ராபா கபா ஷகா நன்றி நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி.
2 கரங்களை உயர்த்தி எந்த இடத்துல எல்லாம் தோற்று போய் நீங்க நின்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். சத்துரு உங்களுக்கு விரோதமாக கெர்ச்சித்து எழும்பி வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ தேடினாலும் உன் சத்துருவை பார்க்க மாட்ட. நீ தேடியும் உன் சத்துருவை காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் பகைத்தவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் செய்தவரை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறேன்ப்பா. சொல்லுங்க, உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறேன்ப்பா. சோதனை வந்தாலும், புயல் அடிச்சாலும், தோல்விகள் சூழ்ந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறேன். சத்தமா, உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். தோல்விகள் சூழ்ந்தாலும், உலகமே எதிர்த்தாலும் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறேன். தோல்விகள் சூழ்ந்தாலும், உலகமே எதிர்த்தாலும் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறேன். சிநேகிதனாய் நீ துணை நிற்பதால், சிநேகிதனாய் நீ துணை நிற்பதால் பகைஞனை தேடியும் காணாதிருப்பேன். பகைஞனை தேடியும் இப்ப தலை மேல கைய வச்சு, என் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்திடும். இருப்பதை கண்கள் பார்க்கட்டும். என் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்திடும். என் பட்சத்தில் நீர் இருப்பதை கண்கள் பார்க்க. மலைகளை மிதிக்க, குன்றுகளை தகர்க்க முருகலன் நீடுமே. மலைகளை மிதிக்க, குன்றுகளை தகர்க்க முருகலன் நீடுமே. சொல்லுங்க, சிநேகிதனாய் சிநேகிதனாய் நீ துணை நிற்பதால், சிநேகிதனாய் நீ துணை நிற்பதால் பகைஞனை தேடியும் காணாதிருப்பேன். பகைஞனை தேடியும் காணாதிருப்பேன். என் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்திடும். என் பட்சத்தில் இருப்பதை கண்கள் பார்க்கட்டும். என் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் செய்திடும். பட்சத்தில் இருப்பதை கண்கள். கரங்களை உயர்த்தி, அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். நேசம் அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். நேசம் நேசமானவர், சுவாசமானவர், அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. உண்மை தகப்பனே, நீர் அழகானவர், நீர் லீலி புஷ்பம், நீரே மாணிக்கம் அப்பா.
2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. இது ஆண்டவருடைய இரக்கத்தையும் உங்க மேல வைத்திருக்கிற அன்பையும் பார்க்கிற ஒரு நேரம். அழகானவர் எனக்காக அலங்கோலமானீங்களேப்பா. 40க்கு 1 குறைய 39 அடிகள் என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய சாபத்திற்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களே. அந்த கல்வாரி சிலுவையை பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகும்போது பரிசுத்தம் உள்ளவர்களா, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா, உங்களுடைய சாபங்கள் நீங்கினவர்களா, உங்களுடைய பாவத்தினால ஏற்பட்ட வியாதி, பாவத்தினால ஏற்பட்ட தோல்வி, பாவத்தினால ஏற்பட்ட நிந்தை, அவமானம், எதுலையுமே லாபம் இல்லை, எல்லாம் தோல்வி, எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் தோல்வி. காரணம் பாவம், உங்களை பின்தொடருகிற பாவம். இந்த நாள்ல அதுக்கு முற்றுப்புள்ளியை வைக்க போறோம். அந்த சிலுவையை பாருங்க, உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த சிலுவையின் ரத்தத்தை பாருங்க. நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். நீங்க வாயை திறந்து கூப்பிட்டாதான் அற்புதம் நடக்கும். நீங்க சத்தத்தை உயர்த்தினாதான் அற்புதம் நடக்கும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. லேக்கா பாரா தாடாபலபோ, நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. இப்போ ஒரு அற்புதம் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. லேக்கா பாரா தாடாபலபோ, எல்லா செய்வினை கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாவத்தின் நுகங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியின் நுகங்கள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே விலகுவதாக, இப்பொழுதே விலகுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். சத்ருவின் போராட்டம் விலகிறது. 2 பிசாசு 3 பிசாசு உங்களை அலக்களித்துக் கொண்டிருக்கலாம். இப்பொழுதே விலகுது, இப்பொழுதே விலகுது, இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தை விட்டு விலகுது இயேசுவின் நாமத்தினாலே. லேக்கா பாரா கபாலபோ, தூடாபா ஷடாடாபா கபாலபோ, தூடாபா ரஹாதாடாபலபோ. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அநேகருடைய வியாதிகள் மறைகிறத பார்க்கிறேன், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறைகிறத பார்க்கிறேன். சத்ரு அலக்களித்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறத பார்க்கிறேன், சுட்டெரிக்கிறத பார்க்கிறேன். ஒரு சுட்டெரிக்கிற வல்லமை, ஒரு அக்கினியை போல உடம்பெல்லாம் சூடாய் எரிகிற ஒரு தன்மை இப்பொழுதே கர்த்தர் சுட்டெரித்து கொண்டிருக்கிறார். பாவத்தின் கிரியைகள் சுட்டெரிக்கிறது, வியாதிகள் சுட்டெரிக்கப்படுகிறது, பிசாசின் போராட்டங்கள் சுட்டெரிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. லாக்கா பாரா காதாடாபா ஷதாடாபலபோ, தூடாபா ரகாதானாமாஷே, தூடிபி கபாரா காதாடாபலபோ. எல்லா கரங்களை உயர்த்தி நான் சொல்றத சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் அவருடைய இரத்தத்தினால முத்தரிக்கப்பட்டவன், நான் அவருடைய இரத்தத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் அவருடைய இரத்தத்தினால மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், ரட்சிப்பு என் தலைக்கவசம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், நான் யாக்கோபு, நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. எஸ், என்னை பேர் சொல்லி அழைத்தா, என்னை தெரிந்து கொண்டா. என்னுடைய வம்சத்துக்கு ஒன்றுமாய், என்னுடைய கோத்திரத்துக்கு என் குடும்பத்தை இயேசு தெரிந்து கொண்டா. நல்லா கையை தட்டி. எஸ் எஸ், லே கபாரா காதாடாபலபோ, தூனாமாஷே, லே மேரா காதாடாபலபோ. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் அவரை தேடி போல, நான் அவரை தேடி எருசலேமுக்கு போல, இல்ல இயேசுவை தேடி காஷ்மீருக்கு போல,
அவர் அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறாரு நான் தேடி போல. அவர் என்ன தேடி வந்தார். அவர் என்ன தெரிந்து கொண்டார். குப்பையில இருந்தேன், அங்க வந்தார். தோத்து போய் உடைஞ்சு போய் இருந்தேன், அங்க என்ன தேடி வந்தார். என் சொந்தமெல்லாம் என்னை எட்டி உதைச்சு தள்ளி விட்டுச்சு, அங்க இயேசு என்னை தேடி வந்தார். உடைஞ்சு போய் ஒண்ணு இல்லாம நாற்றமட்டு இருந்த என்ன இயேசு தேடி வந்தாருன்னு சொல்றவங்க நல்லா கையை தட்டி என் ரட்சகர், என் ராஜா, என் எஜமானன், என்னுடைய பொக்கிஷம், என் தலைவர், என் மணவாளன் என்னை தேடி வந்தார். சொல்லுங்க, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார். மறுபடியும் சொல்லுங்க சத்தமா, நான் தேடி கொஞ்சம் அசைஞ்சு என்ன தேடி ஓகே. எல்லாம் கண்ணை தரங்க, கொஞ்சம் உற்சாகமா ஆண்டவருக்கு நம்ம பாட போறோம். ஓகே, எல்லாம் லெஃப்ட் சைடு உங்களை பக்கமா திரும்புங்க, இந்த சைடு. ஓகே, இப்போ 2 ஸ்டெப்பு முன்னாடி போறோம், 2 ஸ்டெப்பு பின்னாடி வரோம். ஓகே, அங்க போயிட்டு உடனே திரும்பி மறுபடியும் பின்னாடி வரோம். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. மறுபடியும், நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இப்போ எந்த கிறிஸ் இருக்கான், எங்க அக்கா பையன். அவனை கடந்த நாட்களில் ஒரு பாட்டு பாட சொன்னேன். அவன் பாட்டு பாடினான். அவன் ஒரு பாட்டு பாடுறான், அதுக்கு அவனுக்கு அந்த பாட்டுக்கு சம்மந்தம் இல்லை, அவன் போட்ட ஸ்டெப்புக்கு சம்மந்தம் இல்லை. ஐ ஐ ஐ அப்படி இப்படின்னு போட்டான். டே, இந்த பாட்டுக்கும் நீ போடுற ஸ்டெப்புக்கு சம்மந்தமே இல்லையடா. ஆனால் பாடுனா உடனே அதே மாதிரி ஐ ஐ அப்படின்னு என் முன்னாடி வந்து மண்டையில் இடிக்கிற மாதிரியே நல்லா உற்சாகமாக இது பண்ணான். காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும், இதே வேற யாராவது கிட்ட ஆட சொன்னா அவன் வெக்கப்பட்டு இருப்பான். மாமா கிட்ட ஆட சொன்னா பயங்கரமா டான்ஸ் ஆடுறான், குதிக்கிறான். வீட்டில் ஆட சொன்னா குதிப்பான், சர்ச்சில் ஆட சொன்னா வெக்கப்பட்டு இருப்பான். காரணம், அவன் மாமா, அவங்க அப்பா, அவங்க அம்மான்னொடையும் அவனுக்கு வெக்கம் இல்லை, எதுவும் இல்லை, ஜாலியா. அதே போல இங்க பரலோக தகப்பனுக்கு முன்னாடி வெக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா இது வந்து ஃபேமிலி. சொல்லுங்க, ஃபேமிலி, குடும்பம். வீட்டில் வந்து இப்படிலாம் பாடினா நல்லா இருக்காது, அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே, 1 2 3 4. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார். இப்போ நான் யூத்தில் என்ன பண்ணுவேன்னா, இப்படி தான் பசங்கள்லாம் கை கட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவேன்னா, இப்போ பசங்கள்லாம் ஆடுவாங்க, நீங்கள்லாம் கை தட்டுங்க, அவங்களையே பாருங்க அப்படின்பேன். உடனே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, இந்த வம்பு வேண்டான்னா. இங்கே அப்படி சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் எல்லாம் ஆட போகிறீங்க. ஓகே, நான் பார்க்குற அந்த ஒரு லைன் அப்படியே கை கட்டி இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் சொல்லுங்கள், ஃபேமிலி, குடும்பம், எங்கள் வீட்டில் ஆடுற மாதிரி I am going to dance. Ready? 1 2 3 4. தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. உற்சாகமா, நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. கையை இப்படி வைங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா.
Come on. தங்கத்தை உள்ளத்தை கேட்டாரையா, ஆஸ்தியை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இப்ப சேர்ந்து பாவங்கள் போக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சிலுவையை சுமந்தாரையா. ஓகே, இப்ப பக்கத்துல இருக்கவங்கள பாருங்க, அவங்க கண்ணில் அப்படியே இப்படி துடைக்கணும். தம்பம் இப்படி வாட. ஓகே, இப்படி துடைக்கணும். ஓகேவா? கண்ணீரை அப்படி லைட்டாக கண்ணில் வைங்களேன். ஓகே, 2 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, மறுபடியும் கண்ணீரை துடைத்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. எந்தன் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.